நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நம்ம வீக்லி அனாலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு, நாளைக்கு இதெல்லாம் மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சொன்ன லெவல்ஸு எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மார்னிங் காலில் ஓப்பன் ஆன லெவல் பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு சப்போர்ட் 24,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்படி சூப்பராக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்களேன். நல்ல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மார்க்கெட் அகைன் பார்த்தீங்கன்னா 24,350 ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் இமிடியட் பவுன்ஸ் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அந்த சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்ன சான்சஸ் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் பாருங்கள், எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். 1 hour கேண்டில் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு 24,350க்கு மேலே ஒரு 370 ரேஞ்சுக்கெலாம் ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,500 வரைக்கும் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, அந்த லெவலையும் பிரேக் பண்ணால் இமிடியேட்டாக அடுத்த 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இந்த லெவல் மட்டும்தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சரிங்களா, 24,569 அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,695 வரைக்கும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, மார்க்கெட்டுக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் இந்த இடத்துல தான் வருது. மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்த மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஜோன் கொடுக்கறதா இருந்தால் கூட, மார்க்கெட் திரும்பி கீழே போகிறதா இருந்தால் கூட 24,500 to 700 ரேஞ்சுக்கு போய் திரும்பி தான் மார்க்கெட் டவுன் சைடு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த ரேலி அப்படியே அப் ட்ரெண்டாக மாறுமா இல்லை டவுன் ட்ரெண்டாக மாறுமாங்கிறது ஒரு நாட்கள் ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். நம்மளோட கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் மீட்டிங் இருக்குது ஃப்ரைடே அன்னைக்கு. அதில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் நியூஸஸ் வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட ரேலி கண்டினியூ ஆகுமா இல்லை அங்கேருந்து கீழே விழுகுமா அப்படிங்கிற மாதிரியான சான்சஸ் கூட நிறையா இருக்குது. சரிங்களா, அதனால் அந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. தென் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,350, அதற்கு மேலே 500, அதற்கு மேலே 700. சரிங்களா, டவுன் சைடு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,000, 24,900, 24,840 இந்த லெவல் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. அழகாக எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்துகிட்டு தான், ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா, இது அப்படியே மேலே வந்துச்சுன்னா நல்லாவே ஒரு பவுன்ஸ் பேக் வருவதற்கான சான்சஸ் மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துறோம். நம்ம இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மூணுமே எக்ஸ்பிரி இல்லாத வாரம் இந்த வாரம் தான் எல்லாருமே பார்க்குறோம். அதனால மார்க்கெட் ரொம்பவே நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்குது. ப்ராப்பரான மூவ்மெண்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், பொறுமையாக வந்தாலும் ஒரு டைரக்ஷனை ப்ராப்பராக மூவ்மெண்ட் ஆகுது. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஓஐ டேட்டா பில்ட் ஆகிறதா இருக்கட்டும், மற்றபடி இந்த ட்ராப் நடக்கிறதா இருக்கட்டும், ஒரே இடத்துல மார்க்கெட்டை நிறுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், ஓஐ டேட்டாவை செல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு பொசிஷனில் ரவுண்டு ஃபிகரில் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. மார்க்கெட் அந்த இடத்துல விட்டு நகராது, ப்ரீமியம் 2 பக்கமும் கரையும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக மார்க்கெட் ரிலாக்ஸாக ட்ரேட் ஆகுது. ரொம்பவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. தென் மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 52,500, அதற்கு மேலே 53,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 52,800 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல் 52,900, 850 to 900 ரேஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,748. சரிங்களா, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் மேலே வரும்.
நிஃப்டியும் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் மேலே வரும்போது பேங்க் நிஃப்டியும் ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வருவதற்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 51,787, தென் 51,253 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போர்ட் வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 49,000 to 49,900 to 50,000. ஓகே, இந்த லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். தென் ஃபின் நிஃப்டியும் பாருங்கள் எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் தான் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஃபின் நிஃப்டியும் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. நல்லாவே மூமெண்ட் வந்து ப்ராப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. 23,933 இந்த ரேஞ்சு தான் வந்து 900 வச்சுக்கோ. 900 அப்படிங்கிற லெவல் 23,900 நல்ல சப்போர்ட்டு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,138 நல்லாவே 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்காங்க. மேலே வந்துச்சு அப்படின்னா 24,074, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,261, அதற்கு மேலே வந்ததுன்னா 24,380. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பொறுமையாக மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். கீழே வந்து ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது, அதுதான் வந்து டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு 23,676 அப்படிங்கிறது இமிடியேட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,113 அப்படிங்கிறது ஒரு அடுத்த சப்போர்ட் வந்து ஃபின் நிஃப்டியில் இருக்கும். அடுத்தது மிட் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பாருங்கள் எந்த வித இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு சில நாட்கள் வந்து ட்ரேட் ஆன விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள் விக்காக இருக்கும். மேலே பாதி விக்கு, கீழே பாதி விக்கு, இங்கெல்லாம் பாருங்கள் கண்டினியூஸாக. இப்போ எக்ஸ்பைரி இல்லாததுனால மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு 1 hour கேண்டில், அந்த 1 hour கேண்டிலுக்கு மேலே ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்களா. இப்போது தெரியுதுங்களா, எக்ஸ்பைரி இல்லாமல் ட்ரேட் ஆகிறதுக்கு உள்ள வித்தியாசங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேனிப்புலேட்லாம் இருக்காது. அதே நேரத்தில் மார்க்கெட்டை நிறுத்த மாட்டாங்க. ஒரு பக்கம் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் போனால் கரெக்டான டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும். ஓஐ டேட்டா பெருசாக வந்து ஸ்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணி வைக்க மாட்டாங்க எந்த ஒரு பொசிஷன்லையும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஷேப்பில் இருக்குது. இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பாருங்க ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா 12,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,809 அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 12,900, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,000, 13,123. சரிங்களா? இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனாலே நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் வரா போல் மிட் கேப்லேயும் ஒரு ட்ரெண்ட் வரும். கொஞ்சம் ஸ்பீடாக மூவ்மெண்ட் கிடைக்கும். அது 13,123 வரைக்கும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 12,730. தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 12,500 to 530 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 12,327 அப்படிங்கிறது ஒரு அடுத்த சப்போர்ட். அதற்கு கீழே வச்சுன்னா 12,000, 11,950. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். அது 81,500 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 80,500 அப்படிங்கிற ஜோனை கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா 81,500 வரைக்கும் இமிடியேட்டாக மேலே போகும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து 82,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 80,500, 81,500, அடுத்தது 82,300. சரிங்களா? தென் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 79,845 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 79,150, அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ஜோன் 78,500. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அதை விட முக்கியமான விஷயம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி 2 இம்பார்ட்டன்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். அதற்காக நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாம். நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு நம்ம ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே சப்போர்ட்டுக்கான இன்ட்ராடே எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, இன்ட்ராடேல என்ன மாதிரியான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதற்கான லிங்க்கும் நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அப்பாற்பட்டும் நடக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 மந்த் வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு அப்புறமா வந்து ஆப்ஷன் ட்ரேட்டுக்குள்ளார வாங்க. அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸோட. சரிங்களா? ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.